இவ்வளோ ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்கானே, இவன் தாங்க நம்ம ஹீரோ விஷ்ணு. இவனுக்கு ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ஜாவித். 2 பேருக்கும் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா யாரும் இல்லை. தனித்தனி ஆசிரமத்தில் வளர்ந்து ஒரே கம்பெனியில் ஒன்றா வேலை பார்த்து இப்போ ஒரே வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க. இதில் ஜாவித் இருக்கானே, இங்கே வேலை பார்த்ததுலாம் பத்தாதான், துபாயில் போய் வேலை செய்யணுன்னு இன்றைக்கி நைட்டு வேலை தேடி துபாய் போகிறான். எப்படியும் இவன் வரத்துக்கு 1 வருஷம் ஆகிடும். ஜாவித் துபாய் போன அப்புறம் விஷ்ணுக்கு என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் சந்திக்கிறான், அதிலிருந்து எப்படி வரான்றத வாங்க பார்க்கலாம். ஏய், சண்டே அதுமா காலங்காத்தால என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளோ சவுண்டு வச்சுக்கிட்டு. மச்சான், யாரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் இன்னைக்கு. ஆளா? உனக்கு எதிரா ஆளு? ஏதும் கனவு கண்டியா? டேய், ரேஷ்மாடா. டேய், எந்த ரேஷ்மாடா? டேய், கோயம்புத்தூர் மேரேஜ்ல மீட் பண்ணோம்ல அந்த பொண்ணு. எனக்கு தெரியாம எப்போ கமிட் ஆன? இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல, பட் இன்னைக்கு ஆயிடும். அவளுக்கும் என் மேல ஒரு க்ரஷ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டா மிங்கிள் ஆயிடும். டேய் பாத்துடா, ஃபர்ஸ்ட் மீட் லாஸ்ட் மீட் ஆயிட போகுது. வாய்கருடா. அவ எதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்தா? கரஸ்ல டிகிரி போடுறதுக்கு யூனிவர்சிட்டி வந்திருக்கலாம். நேற்று அவங்க சித்தி வீட்டில் ஸ்டே. இன்னைக்கு என் கூட ஃபுல்லாக ஊரை சுற்றிட்டு ஈவினிங் ட்ரெயின் ஏறிடுவான். சரி, என்னமோ பண்ணு. நைட்டு துபாய் போகிறேன் தெரியும்ல, சீக்கிரம் வந்து சேரு. வரண்டா. நல்ல வேலை நீ வேலை தேடி துபாய் போகிற. நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கணும்னு பார்த்தேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, நீ போயிட்டு பொறுமையாக வா. நான் ஆளோட இங்கே தங்கிக்கிறேன். அப்படிங்க ஓடிடு ஒழுங்கா. மச்சான், ஷூ எடுத்துக்கிறேன்டா. திருந்த மாட்டான்டா. ஹேய், இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்குடி. தேங்க்யூ. நீயும் தான்டா இந்த ட்ரெஸ்ஸு ஷூவு பக்காவா இருக்கு. ஏய், என்ன காம்ப்ளிமெண்ட்ஸா? சேச்சே, நிஜமாதான்டா. இந்த ஷூ என் மச்சான் துபாயில் போட்டதை வாங்கி வச்சிருந்தான். நான் சுருட்டிட்டு வந்துட்டேன். அடப்பாவி, என்ன பைக்லாம் வாங்கியிருக்க போல. ஆமாம், எப்படி இருக்கு? இன்னும் 6 மாதம் இஎம்ஐ. அதை முடிச்சுட்டா என் மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிரும். என்ன இப்படியே பேசிட்டு என்ன ட்ரெயின் ஏற்றி விடலான்னு பார்க்குறியா? ரொம்ப நாள் கழிச்சு சென்னைக்கு வந்திருக்கேன். என்ன எங்கே சுற்றி காட்ட போற? சரி வா போகலாம். இன்னைக்கு ஃபுல்லாக டைம் போனதே தெரியலல்ல. ஆனால் இன்னும் ட்ரெயினுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்புறம் நீ தான் சொல்லணும். ரொம்ப நாள் தள்ளி போட வேணாம். வீட்டில் பேசி சீக்கிரம் மேரேஜ் வச்சுக்கலாம். யாருக்கு மேரேஜ்? என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன். வேற யாருக்கு? நமக்கு தான். நான் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? இல்லை, எப்போ ஃபஸ்ட்டு நான் உன்னை லவ் பண்ணேன்? நான் உன்னை கோயம்புத்தூரில் பார்த்தப்பே லவ் பண்ணிட்டேன். அன்னைக்கு நீ என்கிட்ட மட்டும் தான் நல்லா பேசின. இப்போ கூட நீ எனக்கு மட்டும் தான் நான் கால் பண்ணி கூப்பிட்டேன். இப்படிலாம் இருந்தா உன்னை லவ் பண்ணுறதா ஆயிடுமா? என்னடா பேசுகிற? ஃப்ரெண்டாக பார்க்கறது வேற, லவ்வராக பார்க்கறது வேற. அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. அதான் ஏன் என்ன லவ்வரா பார்க்கல? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இஎம்ஐல வாழ்றவங்க கூடலாம் என்னால் குடும்பம் நடத்த முடியாது. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இருக்கிற ஒரு லைஃப்பை நான் எப்படி லக்ஸுரியஸாக வாழணும் தான் நான் பார்ப்பேன். நீ போட்டிருக்க ஷூ கூட ஒன்று இல்லை. நீலாம் எந்த தைரியத்தில் லவ்? நான் கிளம்புறேன்.
டேய் வந்துட்டியா? எங்கடா அவன் ஆள் வரல? என்ன இவன் காலையில் நல்லா தானே போனான், என்ன ஆச்சு இவனுக்கு? டேய் என்னடா ஃப்ரெஷ்ஷாக போன, காஞ்சு போன மிளகா பஜ்ஜி மாதிரி ஆயிட்ட, என்னடா ஆச்சு? அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. சரி விடுறா, இந்த பொண்ணு இல்லைனா வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்கடா, உனக்குன்னு ஒருத்தி இருப்பாடா, கவலைப்படாத சரியா? காசு காசு தான்டா எல்லாம். அது மட்டும் இருந்திருந்தா அவன் விட்டு போயிருக்க மாட்டான்ல. டேய் நம்ம என்ன இப்போ பிச்சையாடா எடுத்துகிட்டு இருக்கோம்? இந்த நிலைமையில இருக்கிறது பேசாம பிச்சை எடுத்துட்டு போயிடலாம். டேய் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை எத்தனையோ பேர் இல்லாமல் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? யபா நீ உடனே பூமர் போட ஆரம்பிச்சிடாத. உனக்கு ஃப்ளைட்டு டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு போகலாம், நான் உன்னை போய் விட்டுறேன். இப்போல்லாம் பூமர் மாதிரி தாண்டா தெரியும், வீடு போய் வேலை போய் நிற்பில்ல, அப்போ தாண்டா தெரியும் உன்னோட உண்மையான கஷ்டம் என்னன்னு. டேய் கிளம்புடா. சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சரி நான் துபாய் போய் மெசேஜ் பண்ணுறேன். இஎம்ஐல வாழ்றவங்க கூடலாம் என்னால குடும்பம் நடத்த முடியாது. இவர் ஏன் இப்போ கால் பண்ணுறாரு? ஹலோ சொல்லுங்கள் சார், ஆஃபீஸாக வந்துட்டுருக்கேன். சாரி விஷ்ணு, உங்களை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஏன் சார், எதனால்? நம்ம ஆஃபீஸில் 1000 எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணுறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தர். அந்த ஐடி கார்டெலாம் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருங்க. மூணு மாசமா வாடகை தரமா வீட்லயே இருப்பியா? முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போ. இஎம்ஐ இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்ற, ஆனா தரதான் மாட்டேங்கிற. உனக்கெல்லாம் எதுக்கு வண்டி? இனிமேல் நீ நடக்க பழகிக்க. Sorry Vishnu, you are not shortlisted. Better luck next time. Hello. Vishnu there? Yeah, Vishnu. Are you looking for a job? Yeah, I'm looking for a job. You're staying in Chennai, right? Yeah, hey, Lilra. Hey. டேய் அந்த ஃபைலை மட்டுமாவது கொடுத்துட்டு போங்கடா. வேலை ஏதாச்சும் இருந்தா கொடுங்க சார். வேலையெல்லாம் எதுவும் இல்லைப்பா, போ போ. சார் சொல்லுங்க, என்ன வேணும்? வேலை ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க சார். என்ன வேலை வேணாலும் செய்கிறேன் சார். வேலையா? பார்த்தா படித்த பையன் மாதிரி இருக்க. படித்த வேலைக்கு போகலாம்ல. அது ஒரு பெரிய கதை சார், அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுங்க சார். சரி, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற? எவ்வளோ நாளும் பரவாயில்ல சார். சரி, மாதம் 6000 ரூபாய் சம்பளம் தரேன். வரலோட ஏற்றணும் இறக்கணும், இதுதான் வேலை. செய்வியா? செய்கிறேன் சார். சார் தங்கறதுக்கு ஏதாவது இடம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இடமா? இடம் கூட இல்லை. சரி, பக்கத்தில் என்னோட பழைய வீடு ஒன்று இருக்குது. ஆனால் ஓசியிலலாம் தர முடியாது. மாதம் 1000 ரூபாய் உன்னோட சமத்துலேருந்து பிடிப்பேன். 5000 ரூபா மட்டும்தான் கொடுப்பேன். சரியா உனக்கு?
இப்போ நான் பூமர் மாதிரி தாண்டா தெரியும். வீடு போய் வேலை போய் நிப்பில, அப்போ தாண்டா தெரியும் உன்னோட உண்மையான கஷ்டம் என்னன்னு. வீடு போய் வேலை போய் நிப்பில, அப்போ தாண்டா தெரியும் உன்னோட உண்மையான கஷ்டம் என்னன்னு. நிம்மதியா தூங்க கூட முடியலையா? சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சரி, நான் துபாய் போய் மெசேஜ் பண்ணுறேன். ஹலோ சார், இன்னைக்கு ஆஃபீஸ் வரலாம்ல சார்? வந்து தொலைடா, அதையும் சொல்லி லீவ் போட்டு தொலைஞ்சிடாத. கண்டிப்பாக வந்துடுறேன் சார். சார், இனிமேல் எப்போ கூப்பிட்டாலும் வரேன் சார். சாட்டர்டே சண்டே கூட வரேன் சார். நம்மளில் எத்தனை பேருக்கு விஷ்ணுவுக்கு மாதிரி இந்த கனவு வரும் தெரியாது. ஆனால் நம்ம இருக்கிற இந்த லைஃப்பை விட்டு கொஞ்சம் கீழே போனாதான் இருந்த லைஃபோட அருமை புரியும். எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் இன்னொன்று தான் சொல்லிட்டு இருப்போம். இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன் யாருன்னா இருக்கிறத மற்றவங்களுக்கும் கொடுத்து அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்குறானே, அவன் தான் உண்மையான பணக்காரன்.